ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சக்கரவள்ளி கிழங்குல ஸ்டஃப்டு சப்பாத்தி இன்னைக்கு பார்த்துடலாமா? சிம்பிளுங்க. சக்கரவள்ளி கிழங்கு பசங்க சாப்பிட மாட்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? கட்லட்டாவும் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இல்லைனா இந்த மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துகிட்டு இட்லி கூட்டினால தோலை உரிச்சிட்டு நம்ம கையாலே மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சக்கரவள்ளி கிழங்க. இப்போ கோதுமை மாவு சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம வேணால் போட்டுக்கிட்டு உப்பு போட்டுட்டு சக்கரவள்ளி கிழங்கு மேஷ் பண்ணதையும் இதிலே போட்டுக்கோங்க. காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர், ஓமம் நசுக்கி சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா போடுறேன். கரம் மசாலா போடும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கரம் மசாலா அப்புறம் நம்ம மேஷ் பண்ண சக்கரவள்ளி கிழங்கு போட்டு இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி இதுலேயே கொஞ்சம் இது இருக்கிறதால டவு நல்லா வரும். நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி சப்பாத்தி கட்டையில் திரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்டஃப்டு சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி ரெடி. சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க. உங்கள் வீட்டில் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்லன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தொட்டுக்கிறதுக்கு தயிரும் சாஸும் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா லேயர் லேயராக கூட போட்டுக்கலாம். 2-3 வாட்டி திரட்டிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு லேயர் லேயராக வரும். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ஈட்டிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.